அப்படியே வந்து கொஞ்சம் அந்த பச்சை சட்டை பக்கம் தலையை காமிச்சிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணி எனக்கு வயசே ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எனக்கு சோஷியல் மீடியா வந்து வெற்றி பெற்ற மனிதர்கள் விரும்பும் பாக்கு நிஜம் அந்த மாதிரி படம் வருது அப்படின்னா நான் அங்கே போயிட்டு என்னோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பேன். அந்த ப்ராடக்ட்டை மக்கள் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். ஸோ டெய்லி அங்கே போய் இருக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு தோணுது. அப்பப்போ ஏதாவது வந்து கிசு பார்க்குறதுனா பார்த்துட்டு போயிடுவேன். மணிகண்டன் த மோஸ்ட் டேலண்டட். ஐ திங்க் அவரால் எழுத முடியும், மெமிக்ரி பண்ண முடியும். யூடியூப்ல அவரோட இன்டர்வியூ அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்துனே இருக்கலாம் போல இருக்கு. பிரதீப் வந்து எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும். த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் கரண்ட்லி இன் தமிழ் சினிமான்னு சொல்லுவேன். எக்ஸ்ட்ராடினரி, அவருக்கு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின். இந்த ரோல் எழுதினது எனக்கு தான் எழுதினேன். நிறைய பேர் கேட்பாங்க எஸ்ஜே சூர்யா இது ஏன் பண்ணல, ஃபஹத் ஃபாசில் ஏன் பண்ணியிருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும். நான் எனக்கு தான் எழுதினேன். எஸ்ஜே சூர்யா செம்ம ஆக்டர், அவருக்கு எல்லாருமே எழுதுறாங்க, எனக்கு கிடைக்கல. ஸோ நான் எதுக்கு எழுதி போயிட்டு எஸ்ஜே சூர்யா கிட்டயோ ஃபஹத் ஃபாசில் கிட்டயோ கொடுக்கணும். இந்த ஷர்ட் நல்ல ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னாங்க. இது என் ஒய்ஃப் வந்து காஸ்டியூம் டிசைனர். எனக்கு நான் நடிக்கிற எல்லா படத்துலையும் அவங்க தான் எனக்கு காஸ்டியூம் டிசைனர். சினி உலகம்ல அவார்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அஜித் சாரை வச்சு எப்பனா படம் எடுப்பீங்க? வாடா பிரசாதம் 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 கொடுக்க வரலடா, ப்ரமோஷனுக்கு வரானுடா, எல்லாமே சேர்ந்து வந்துருங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டே பண்ணிடலாம். நான் ரொம்ப நேரம் அங்கேருந்து கை தூக்கி நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் கூப்பிடலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நான் அதை நல்லா ஒர்க் பண்ண போகிறோம், அவங்க அப்போ கூட என்ன அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. நீ அப்படி சொன்ன மாதிரி இல்லையா, உடனே சாமி பிரசாதத்தை எடுத்து காமிச்சேன், நான் உடனே உன்னை கூப்பிட்டேன். என்னோட வீக்னஸ் நீ டச் பண்ணி நான் புரிஞ்சுக்கினேன். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே வைப். ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஒரு மூடில் ஒரு செலிப்ரேஷனில் இருக்கும்போது, தம்பி உங்ககிட்ட சொல்லலாம் வீடியோ எடுக்காதப்பான்னு எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? யூ கான்ட் ஃபைட் டெக்னாலஜி, யூ கான்ட் ஃபைட் அ ஜென்ரேஷன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட். 12th ஃபேர்வெல் போது நான் லாஸ்ட்டாக அந்த பொண்ணை பார்த்து, இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, ஃபோன்லேயே பேசல, எனக்கு அவள் எங்கே இருக்கானே தெரியாது. லைஃப் மூவ்ஸ் ஆன். ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டேய் பச்சை சட்டை. Ulegam presents RJ Balaji Pacha Satta Special Meetup. Title sponsors Wenfield Menswear Tailored Confidence, Presta Women's Wear Anithilum Besta, Presta Innerwears Leggings Nighties. Powered by Line Australian Notes. Line Notes Family, Super Action Family. We Care, Extraordinary Problems Require Extraordinary Care. Gold Winner அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டியில வேற ரேஞ்ச். இந்த ஷோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த பச்சை சட்டைன்றது உங்களுடைய பெரிய ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணுச்சு. நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஸ்பாட்டிஃபைல ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல, அதுக்கு கீழே ஒருத்தர் அப்படியே வந்து கொஞ்சம் அந்த பச்சை சட்டை பக்கம் தலையை காமிச்சிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணி எனக்கு வயசே ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? தேங்க்யூ கைஸ். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது. எவ்ரி வீக் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். என்னோட ஸ்பேஸ், நம்மளோட ஸ்பேஸ் அப்படின்னு நினைப்பேன். இந்த படத்தினால தான் அதை இத்தனை நாள் பண்ணலை. ஜூலைலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறமே நான் ஊருக்கு போயிடுவேன். ஐ வில் டெலீட் ஆல் மை சோஷியல் மீடியா. ஐ வில் பி வேனிஷிங் ஃப்ரம் சோஷியல் மீடியா அண்ட் எவ்ரிவேர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி ஜூலையில் ஐ வில் கம் பேக். ஐ வில் ஸ்டார்ட் பச்சை சட்டை. என்னோட மைண்டில் இருந்தது வந்து எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோன்னு, எவ்வளோ நான் பிரேக் அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவேன். ஆனால் சோஷியல் மீடியாலாம் அதுலேருந்து வெளியே போகிற அளவுக்கு அது உங்களுக்கு எந்த விதமான இம்பாக்டை கொடுத்துருக்குன்னு கேட்குறேன். அப்போல்லாம் 3 மாதம் நான் யூஸ் பண்ணேன். படம் வந்தது யூஸ் பண்ணேன், படம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எனக்கு அந்த இடத்துல வேலை இல்லை. இல்லை டெலிட் பண்ணிடுவேன் நீங்களே, அந்தளவுக்கு உங்களை டார்ச்சர் பண்ணியிருக்கோம். இல்லை, நான் டெலிட் பண்ணி எப்போவுமே அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ண மாட்டேன். என்னோட ஆப் டெலிட் பண்ணிடுவேன். திருப்பி எப்போ எனக்கு தேவையோ நான் யூஸ் பண்ணிப்பேன். சூப்பர். எனக்கு சோஷியல் மீடியா வந்து வெற்றி பெற்ற மனிதர்கள் விரும்பும் பாக்கு நிஜம் அந்த மாதிரி படம் வருது அப்படின்னா நான் அங்கே போயிட்டு என்னோடய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே வைப்பேன். அந்த ப்ராடக்டை மக்கள் வாங்கிட்டாங்க, பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா தேங்க்யூ சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். ஸோ டெய்லி அங்கே போய் இருக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு தோணுது. ஏன்னா நம்ம இருந்தோன்னா பார்த்துட்டே இருப்போம், ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுவான், 10 பேர் புகழ்வாங்க, செமையாக இருக்கும். அப்போ திட்டும் போதும் மனசுக்கு வலிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து 3 months 2 months அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு அதோட போயிடும். அப்பப்போ ஏதாவது வந்து கிசு பார்க்குறதுனா பார்த்துட்டு போயிடுவேன். உங்களை அஃபெக்ட் பண்ணுமா அப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம்? அப்படி இல்லைப்பா, இப்போ வந்து யூஸே பண்ணல ஒரு 2 வருஷமாக. அப்போ என்ன அஃபெக்டே பண்ணல. அதான் யூஸ் பண்ணி எப்போ போய் பார்க்கும்போதும் எனக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. பட் 2 மாதம் டெய்லி யூஸ் பண்ணுறோம். படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணாலும் நான் பேசினே இருப்பேன். இது எங்கள் டெரிட்டரி, நாங்கள் வெறி ஏறுனாக்கால் அப்படின்னு வருவேன். சாய பேங்கரோட வருவேன். வேறு ஏதாவது ஒரு ஸ்டேஜில் போய் இது பண்ணுவேன். திடீர்னு கார்லேருந்து அழுவுறேன். எல்லாமே ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. தியேட்டரில் இப்படி பண்ணுறேன், எனக்கே வருது அது திருப்பி. ஸோ இப்போ அதனால் இவ்வளோ பார்த்துட்டு இப்போ எல்லாருமே ஆர்ஜே பாலாஜி கோட்டட் வாட்டர் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த கேள்வி பச்சுனுக்கிறான் பாரு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லும்போது என்ன ஆகிடும்னா ஐயோ என்ன இவர் நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இப்போ இல்லை, இப்போ நான் திருப்பியும் அதான் இதான் லாஸ்ட்டு பொது நிகழ்ச்சி, பொது வாழ்க்கையில் இருந்து விடை பெறுகிறார். இல்லை அந்த மாதிரி ஏன்னா விடை பெற மாட்டேன். வாட்ச் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அந்த கமர்ஷியல் பிரேக் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த பச்சை சட்டையோட ஃபாலோயர்ஸ் தான். யாராவது உங்களுக்கு மெயிலோ, ஏன்னா மெயிலில் நீங்கள் ஆக்சசபிள் தான், திட்டிருக்காங்களா? ஏன்னா 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா November 4th தான் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், 2024. என்னப்பா அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதின மாதிரி டேட்லாம் ஞாபகம் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நாங்களாம் வெக்ஸாக இருக்கோம் நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணலேன்னு. ஸோ அதுக்கப்புறம் யாராவது உரிமையாக எடுத்து திட்டினாங்களா? நிறைய பேர் திட்டுவாங்க. திட்டுறதுன்றதோட உரிமையாக கேட்பாங்க. பட் ஆனால் அதான் சொன்னேன், ஒரு வேலையை செம்மையாக செய்யும்போது வேறு டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இதை பண்ணலை. இது பண்ணால் எப்படி இருக்கும், ஐயோ இன்றைக்கி வேறு ஷோ ரெக்கார்ட் இங்கே பாரு நடுவில் படத்துக்கு பாதியில் வர மாதிரி வரானுங்கடா. ஆயிடா அவன் முடிய வேற யாரும் பார்க்கல, இப்போ தான் கேமரா வருது, இப்போ வாதிக்கும் தலையா. செம்மையாக இருக்குடா. ஸோ இப்போது மண்டே அன்றைக்கி ஷோனா ஐயோ இன்றைக்கி வேறு ஷோ பண்ணுமேன்னு எனக்கு பண்ண வேணாம், நாளைக்கு செம்மையாக ஷோ பண்ணோம் அப்படி தான் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த பிரேக் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் இருந்து நிறைய பேர் டெய்லி எக்கச்சக்க மெயில் வரும், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வரும். சில பேர் ஷோ பண்ணலாம் பரவாயில்ல, எனக்கு இப்போ வாய்ஸ் நோட்டில் எனக்கு இப்போ இது சொல்லணுவானுங்க. என் ஷோவே வாய்ஸ் நோட் மாதிரி தான் இருக்கும். வாய்ஸ் நோட்டில் இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு பதில் சொல்லணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ ஐ எம் ஆல்சோ ஹாப்பி தட் ஐ கேன் ஸ்டார்ட் த ஷோ நோ. எனக்கு இந்த ஷோ மீன்ஸ் அ லாட் டு மீ பிகாஸ் ஏன்னா இதுதான் என்னோட டைரக்ட் கனெக்ட் டு பீப்புள். இப்போ படத்தில் நான் ஒரு தீம் எடுத்து அதை சொல்ல முடியும். பட் எனக்கு என்ன நடக்குது, வாட் ஐ எம் கோயிங் த்ரூ, வாட் தே ஆர் கோயிங் த்ரூ, இந்த 2 பேருக்கும் இருக்கிற கனெக்ட் என்ன அப்படின்றது அந்த ஷோ ஒண்டி தான். ஸோ அது எனக்கு எப்போவுமே கண்டினியூ பண்ணணும்னு தோணும். ஏன்னா அந்த ஷோவில் பேசுகிற மாதிரி என்னால் கமெண்ட்ரியில் போய் பேச முடியாது. கமெண்ட்ரியில் பேசுகிற மாதிரி நான் இந்த பச்சை சட்டையில் பேச மாட்டேன், படத்தில் இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். அந்த இடத்துல நான் என்னையா 100% இருக்க முடியும். ஸோ எனக்கு அதனால் என்னோட ஸ்பேஸ் அது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் அப். வேறு இந்த வேலை நீங்கள் படம் எடுத்துட்டீங்க, இன்றைக்கி பெருசாகிடுச்சு, அடுத்த படத்துக்கு போயிடுவீங்க. நான் அடுத்த படத்துக்கு போனாலும் இதை பண்ணுவேன். நோ ஐ நோ ஹவு டு பேலன்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை ஜூலை. அங்கே பாடுறா வாடா பிரசாதம் இங்கேயே கொடுத்துருப்பா. அதான் இவனுக்கு பிரசாதம் கொடுக்க வரலடா, ப்ரமோஷனுக்கு வரானுடா. இவனையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, இவன் எங்கேயோ ஒரு யூடியூப் வச்சிருக்கான்டா இவன் ஆர்ஜே. ஆமாம் அன்றைக்கி அந்த கார் கிட்ட பார்த்தியடா, திருச்செந்தூர் 3rd மீட். ஓ வாவ், எல்லாருமே திருப்பி ஃபாலோ பண்ணுறீங்கடா. இருடா 3rd மீட்டா, இருடா சொல்கிறா, வாடா வா. ஃபஸ்ட் மீட்டாடா, எல்லாமே சேர்ந்து வந்துருங்கடா, ஒரு ப்ரெஸ் மீட்டே பண்ணிடலாம். வாங்கடா மொத்தமாக உங்களை மொத்தமாக பேசி வா. இதெல்லாம் நீ தான் கூப்பிட்டு வந்த போல இருக்கு. சினி உலகம் கைஸ். சரி சொல்லுப்பா சாமி, திருச்செந்தூர் கோயில் பிரசாதம். சொல்லுப்பா தம்பி. பேசலாமா? அப்போ பதட்டமாகுதுடா, எவ்வளோ நேரம் பேச போகிறீங்க? அந்த ஒரு 6 மாதம் முன்னுக்குட்டி எனக்கு டிசோசியேட்டிவ் அம்னிஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு. நான் வைக்கிறேன். தென் அது போக பார்த்தீங்கன்னா நான் பாஸ்ட் எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், எரேஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் என்னை திருவண்ணாமலை கூப்பிட்டு போனாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்கள ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி ஷோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தான் 4 நாள் இருக்குது. அந்த திருவண்ணாமலை 2 days நான் ஃபுல்லாக கிரிவலம் சுற்றி வரதுக்குள்ளே 4 நாள் இருக்குது பச்சை சட்டை எல்லாமே நான் கேட்டு முடிச்சிட்டேன். ஸோ அன்னைக்கு ஆரம்பித்தது ஒரு 2 months ஃபுல் ரெஸ்ட் எடுத்தேன். அண்ட் இன்னைக்கு நான் ஒரு ஆர்ஜேவாக இருக்கேன். சூப்பர். நிஜமாலே இப்போ எல்லாமே பெட்டர் ஆகிடுச்சா இப்போ? அது என்ன பாஸ்ட் வரும் வராத தெரியாது. பட் ஆனால் நான் கரண்ட்டில் நான் ஜாலியாக இருக்கேன், நானாக இருக்கிறேன். சூப்பர். ஸோ இப்போ ஆர்ஜேங்கிறத தாண்டி நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, நம்ம ஒரு விஷயம் வெளியே கொண்டு வரணும்னா சான்ஸ் கேட்கக்கூடாது. நீங்கள் கூட சொல்லுவீங்களா, சூப்பர் ஸ்டார் முதல்ல உங்களை வரணும்னா அவங்கள பார்த்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கீங்க. கிரண் பேடி கிட்ட நீங்கள் பேசின இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. ஞாபகம் இருக்கு. நீ இது ஏற்கனவே கிட்ட சொல்லியிருக்க. இல்லை நான் சொன்னேன் இது, நீ வாசலில் அந்த கார் வாசலில் சொன்ன, கோயில் வாசலில். அப்படியே சொன்னேன். அதே மாதிரி எனக்கு உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்னை பற்றி தெரியணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஆர்ஜேங்கிறத தாண்டி நான் ஒரு ரைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மூவிக்கு. நான் தனியாக எழுதி நான் டைரக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் இங்கே திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்ததில்ல சகல, அவரும் இப்போ என் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. தென் நான் இங்கே வந்த பிறகு இங்கே ஒரு டேரக்டர் எனக்கு பழக்கம் கிடைச்சாரு. என்னடா எல்லாமே இங்கேயே ப்ரொடியூசரும் கிடச்சிருவார் போல இருக்கு. அங்கே டைமண்ட் மர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கார்ப்பா, இன்னும் ப்ரொடியூசர் ஆகல. சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். சூப்பர்ப்பா. உன் பேர்? என் பேர் விமல்ண்ணா. உன் பேர்ரா? நான் முட்டை போண்டாவா? திலக்குண்ணா. திலக்கு என் பேர். முட்டை போண்டா என்னோட சேனல். ஓ, எல்லா சேனல் வச்சு தான் வந்திருக்கீங்களா? ஓகே சூப்பர்ப்பா. நீப்பா உன் சேனல் பேர் என்ன? சன் மியூசிக்கா? நான் கூட தான் இது பண்ணேன். ஜெகதீஷ் என் நேம். நான் நவநீத கிருஷ்ணன், ஜெகதீஷ், திலக், ஆர்ஜே குரு, டைரக்டர் விமல். மேனிஃபெஸ்டேஷன் கேட்டா. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லாத ஒரு பேக்கப், ஜீரோ இல்லாமல் இருக்கிற பேக்கப்லாம் லாஸ் பண்ணிட்டு நான் தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி நான் ஆர்ஜே ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் ஸ்டோரி ரைட் பண்ண ஆரம்பித்தேன். மேக்ஸிமம் பாதி முடிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி நான் தொடர்ந்து என்னோட ஒர்க்கை நான் ஃபுல்லாக இதில் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கூப்பிடுவீங்க அப்படிங்கிற ஒரு டைம் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக கூப்பிட்ற வரைக்கும் நான் இனிமேல்
ஒர்க் பண்ண ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். ஸோ இப்போவும் நான் ரொம்ப நேரம் அங்கேருந்து கை தூக்கி நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் கூப்பிடல. அப்போ உனக்குலாம் டே ஆர்ஜியன் கற்றுடா, நான் ஆர்ஜியனுக்கு சொல்கிறா அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, கூப்பிடலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நான் அதை நல்லா ஒர்க் பண்ண போகிறேன், அவங்க அப்போ கூட என்ன அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற நீ மாதிரி. அப்படி சொன்ன மாதிரி இல்லையா, உடனே சாமி பிரசாதத்தை எடுத்து காமிச்ச, நான் உடனே உனக்கு கூப்பிட்டேன். இல்லைண்ணா, அது இவன் எடுத்து காமிச்சான். நீ உங்க குரூப்ல இருந்து எடுத்து இப்படி காமிச்சீங்க, என்னோட வீக்னஸ் நீ டச் பண்ணு, நான் புரிஞ்சுக்கினேன். சரி, எல்லாருமே வந்து உங்கள் டீமில் ஜாயின் பண்ணோம், நீங்களே எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணுவீங்க அப்போல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளே நான் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ என்ன இவ்வளோ பேர் நம்ம டீமில் வந்து அப்போ ஐ ஷுட் பி வர்தி ஆஃப் இட் அப்படி தான் தோணுது. சி, நான் ஒரே ஒரு படம் எடுத்து அந்த படம் இன்றைக்கி பெருசாக இருக்கிற இன்னைக்கு நாளில் ஒரு படம் எடுத்துருக்கிற டேரக்டர், என்னோட சூப்பர் டேரக்டர், பயங்கர பெரிய ஹிட்டு கொடுத்தவங்க, இதோட பெட்டர் டீமாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறவங்க இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணேன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் யார் கூட போய் சேர்ந்தாலும் செமையாக வேலை செய்வீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃப்யூச்சர் இருக்கும். ஸோ எனக்கு இது ஒரு பெருமையான மூமெண்ட், இவ்வளோ பேர் நம்ம கூட வேலை பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் நீங்கள் என்னோட ஸ்டாப் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எங்கள் எக்கச்சக்க டேரக்டர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ டீம்லேயும் நீங்கள் போய் சேரலாம், அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பன் ஆல் லாட் ஆஃப் டோர்ஸ். இல்லை, நான் அதில் நான் என்ன பார்க்குறேன்னா, எல்லா டேரக்டரையும் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அவங்களோட சாயல் நம்மளுக்கு வந்துடக்கூடாது, நம்மளா வெளியே வரணும் அப்படிங்கிறத. இந்த மாதிரி 10 படத்துலேருந்து எடுத்துரு. ஆக்சுவலாக என் பேர் விமல். விமல், டேரக்டர் விமல். டேரக்டர் விமல், ஆமாம். யா படி, why did you forget the director? ஆனால் இப்போ என்ன You ஆச்சுன்னா, have one Sottapalliya. Yeah, that's okay. சின்ன வயசு. I also had a lot of Sottapalli. We did root canal treatment. தேங்க்ஸ். அதாவது Very expensive. Painful. சொல்ல வந்ததே மறந்துட்டேன். அதனால தான் நான் எப்படியா மறக்கிறோம் இடிக்கணும்னு பார்க்குறேன். இல்லை, ஆக்சுவலாக ஒரு 2 days முன்னாடி என்னோட பர்த்டே. Belated happy birthday buddy. தேங்க்ஸ். ஜூன் 12th. June 12th. அப்போ தான் என் ஃப்ரெண்டு வினோத்தோட பர்த்டே. அப்படியா? எப்படி நானும் உங்களை மாதிரியே உங்கள் ஃபார்முக்கு வந்துட்டேன்னா? ஹாப்பி பர்த்டேண்ணா. என்கிட்ட ஒரு ஐடியாவாக ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து உங்கள் நிறைய பேர் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணணுன்னு சொல்கிறாங்களே, எனக்கு உங்கள் டீமில் ஜாயின் பண்ணாமல் உங்களை டைரெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசையை உங்கள்கிட்ட எப்படியா நான் பிச் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சான்ஸ் கேட்குறது தப்பு. பட் இன்கேஸ் எனக்கு ஒரே ஒரு ஸ்லாட் கிடச்சிது அப்படின்னா ஐ கேன் நரேட்டிவ் ஸ்கிரிப்ட். நாட் இன்றைக்கி இல்லை, பட் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் கதை கேட்குறீங்க அப்படின்ற ஒரு இலாக்கால் இருக்கிறப்போ எனக்கு ஏதாவது ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா, ஒரு 1 minute or 2 minutes ஐ கேன் எக்ஸ்பிளைன் மை சினாப்சிஸ். ஸோ தட் ஐ கேன் கெட் அ சூப்பர்ப்பா. ஒரு கதை லைன் வச்சிருக்க, பிச் பண்ணணும்னு சொன்னேன்ல. அதுக்கு தானே அவ்வளோ பெரிய கதை சொன்னேன். இதுக்கு நீ சினாப்சிஸ் வச்சிருக்கியா? சினாப்சிஸ் இருக்குன்னா நான் இந்த இடத்துல இது இப்போ இல்லை. சினாப்சிஸ் இருந்ததுன்னா மெயில் ஐடியில் அனுப்புப்பா, சரியா? சரிப்பா. மெயில் ஐடி வந்து balajipaturaja@gmail.com. என் பேர் ஹரிஷ் ராகவேந்திரானா. ஹரிஷ் ராகவேந்திரா. எஸ். வானகமே அந்த பாட்டு தெரியுமா உனக்கு? அது தெரியும், நான் பாட நல்லா இருக்கேன். சரி சொல்லு, கேளு. இல்லை, இங்கே நிற்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு பெரிய ஃபேன். இப்போ டிவியில் வந்துட்டு கிரிக்கெட் பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி இருக்க பிளேயர்ஸ் அவருக்கு தெரியாது. பட் பாலாஜி பேசுனா போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்ப்பாரு. எங்கே போகிற அப்படின்னு கேட்டார். பாலாஜி சார் பார்க்க போகிறேன். அப்போ போயிட்டா போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சுட்டாரு. ஸோ நடிச்சிட்டான்டா. உண்மையாண்ணா? நீ எங்கள் அப்பா கிட்ட எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்புவேன், இல்லைன்னா வெளில போக மாட்டேன். நீ அப்படிலாம் இல்லை, சும்மா நடிக்கா. சொல்கிறா, கேள்வி சொல்கிறா. அவர் வண்டியை வாங்கிட்டு வந்தேன், அதனால தான். ஓகே. நான் உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி நான் ஒன்று பார்க்குறேன். என்னென்னா, நீங்கள் யார் கூட பழகினாலும் சான்ஸ் கிடைக்கும் போது அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்கன்ட்டுருவீங்க. சீக்கா சார் வீட்டுக்கு போகும்போது அங்கே அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, வேண்டான்னு சொல்லி கூட கேட்காம அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. மயில்சாமி சார் வந்துட்டு திடீர்னு கால் பண்ணி 15,000 ரூபாய் இதை கேட்பாரு. பட் வந்து அவருக்கு ₹1 கேட்க மாட்டார், யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக கேட்பாரு. இப்போ ரீசெண்டாக கருப்பு ஆடியோ லான்ச்சில் சூர்யா சார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசியிருந்தீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே, இல்லை நீங்கள் சினி ஃபீல்டில் பார்த்தவங்க நிறைய பேராக இருக்கட்டும், உங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்களே தவிர நீங்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லி எந்த இன்டர்வியூஸ்லையும் நான் கேட்டதில்லை. பட் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவர்ண்ணா. தேங்க்யூ. ரொம்ப நல்லவர். தேங்க்யூ. கருப்பு படம் நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி அது பயங்கரமாக கொண்டாடுறாங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். அந்த இன்ட்ரோல் பிளாக்கை ஸ்டோரி எடுத்து எல்லோரும் வச்சுட்டாங்க. பட் அந்த படத்தில் வந்துட்டு என்ஃபீல்ட்லேருந்து குதிரையா மாற டிரான்சிஷன் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எடிட், ஒரு ஆர்ட். அதை ரிவீல் பண்ணும் போது அது ஆஸ் அ டேரக்டராக உங்களுக்கு வந்துட்டு என்ன போட்டு உடச்சிட்டாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எடிட் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எங்கள் டீம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சடனாக வந்துட்டு அதை காசே கொடுக்காம டமால் நோட் தூக்கி போடும் போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதை பார்க்கும்போது? கஷ்டமாலாம் இல்லை. இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாமே வைப். ஒரு விஜய் ஆண்டனி கான்சர்ட்டுக்கு இன்றைக்கி ஊரே போயிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டாக இருக்காங்கன்னா அது ஒரு வைப். ஒரு சிஎஸ்கே மேட்ச்சு, அது நல்லா விளையாடுதோ நல்லா விளையாடலையோ எல்லோரும் கிரவுண்டில் போயிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு வைப். பீப்புள் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் மாஸ் கேதரிங்ஸ், ஒரு பெரிய ஒரு வைப்பாக எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அது மாதிரி தான்
இப்போ கருப்பு படம் பயங்கரமாக இருக்காமே, ஜாலியாக இருக்காமே, தேட்டரில் போயிட்டு வீடியோ எடுத்து பயங்கரமாக எல்லாரும் போடுறாங்களாமே, கிளைமேக்ஸில் எல்லாம் ஆடுறாங்களாமே அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீ போயிட்டு அதை நானும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு தான் பார்ப்பேன். ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஒரு மூடில் ஒரு செலிப்ரேஷனில் இருக்கும்போது தம்பி உங்ககிட்ட சொல்லலாம் வீடியோ எடுக்காதப்பான்னு எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? இன்றைக்கி ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணுறது தூரத்துலேருந்தே பண்ணல, தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட். அவங்க ஃபோனில் அந்த வீடியோ இருக்கணும், அவங்க ஸ்டோரியில் அது இருக்கணும், அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அதை எடுத்து போடும்போது ஐயோ ரிவீல் ஆகிடுச்சு அப்போல்லாம் சொல்லணும். நான் என்ஜாய் பண்ணேன், பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே இதான் போட்டிருக்கான், எல்லாருமே இதை சூப்பராக தான் இருந்தது. ஏன்னா யூ கான்ட் ஃபைட் டெக்னாலஜி, யூ கான்ட் ஃபைட் அ ஜென்ரேஷன். இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு படம் எடுக்கிறோன்னா வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ரீல்ஸ். தேட்டர்லேருந்து சீன் வரும், இன்டர்வல் வரும், கிளைமேக்ஸ் வரும், எல்லா ட்விஸ்ட்டும் வரும். ட்விஸ்ட்டை வெளில சொல்லாதீங்கன்னா எத்தனை பேர் சொல்லாமல் இருப்பேன்? எல்லாம் என் சொந்தக்காரங்களா இல்லை இந்த படத்தில் வேலை செஞ்சவங்களா? ஸோ ட்விஸ்ட்டை வெளில சொல்லாதீங்க, வீடியோ எடுத்து போடாதீங்க. அப்போல்லாம் எத்தனை பேர் 1,00,000 பேரை கேட்கலாமா? கேட்க முடியுமா? 8 கோடி பேர் கேட்க முடியாது. ஸோ ஐ என்ஜாய் தரோலி பீப்புள் செலிப்ரேட்டிங் இன் தியேட்டர். ஐ வாஸ் இன் த தியேட்டர். கடைசியிலாம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஃபோன் இப்படியே தான் இருந்தது. ஸோ அதுதான் இந்த ஜென்ரேஷன், அப்படி தான் படம் பார்ப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட இப்படி பார்க்காதன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ என்ஜாய்ட். இட் வாஸ் ஐயோ எனக்கு நான் பட்ட உழைப்பு அப்படிலாம் இல்லை. மக்களும் உழைச்சி காசு கொடுத்து தானே தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஐ என்ஜாய்ட். அந்த புல்லட்லேருந்து ஹார்ஸாக மாறின அந்த டிரான்சிஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து இது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது என் டீமில் ராகுல்ன்ற அந்த ஐடியா சொன்னார், அவரோடது தான் அது. பட் ஆனால் அது வரத்துக்கு இப்போ எப்படி நீங்கள் ஒரு சிஜி ஷாட் சரியில்லை அப்படின்னு பேசுகிற மாதிரி ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் இதில் நாங்கள் வேலை பண்ணியிருந்தோம். அதில் அவ்வளோ விஷயங்கள் வந்து கரெக்டாக வரத்துக்கு செய்ய வேண்டியிருந்தது. நிறைய டைம் தேவைப்பட்டது, நிறைய காசு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டைமும் இல்லை காசும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எங்களால் வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னா ரெட் டோனாக மாற்றிடலாம், அதில் கொஞ்சம் புகையை ஆட் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் கம்மி பண்ண பார்த்தோம். மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆனால் அது கம்மியாக தெரியறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து லைக் ஐடியாவாக we know people will not see the oversee the mistakes. சின்ன தப்பெல்லாம் தெரியவே. இப்போ நான் சுந்தர் சி அவர் கூட வேலை பண்ணும்போது பின்னாடி ஏதோ ஒன்று தப்பாக இருந்தது. அப்போ அவர் சொன்னார், சார் இந்த தப்பாக இருக்குது. பாலாஜி முன்னாடி இருக்கிற 4 நடிகர் நடிக்கிறத பார்க்காம பின்னாடி பார்க்குறாங்கன்னா அப்போ படம் தப்புன்னு அர்த்தம். ஸோ அதே தான் தேட்டர் லாஜிக். நீங்கள் வந்து அந்த ஷாட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும், தேட்டரில் எல்லாரும் பயங்கரமாக தெரிப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்பினோம். ஸோ அதில் இருக்கிற குட்டி மிஸ்டேக்லாம் கடைசியில் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். அதே தான் நடந்தது. ஸோ அது வந்து எங்களுக்கு வந்து இன்டர்வலில் பயங்கரமாக தூக்கி விட்டுச்சு. இன்டர்வலோட பெட்டராக ஒரு கிளைமேக்ஸ் வேணும்னு நினச்சோம், அதுவும் வந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிளெஸிங். ஐனா, என் பேர் நிக்கோலஸ். எஸ் ப்ரோ. உங்களோட பயோ ஃபிலிம் ஒன்று எடுக்கணுன்னா இருந்தால் கிளைமேக்ஸ்க்கு என்ன ட்விஸ்ட்டாக அது இருக்கும் நினைக்கிறீங்க? கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டே இருக்கக்கூடாது. கிளைமேக்ஸ் எப்போவுமே ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறத ஹாப்பியாக அவங்கள தேட்டர் விட்டு வெளில அனுப்புறதை கொடுத்துடணும். அவங்கள அழ வச்சு கர்ச்சீப்பை கொடுத்து அடித்து அவன் பிரச்சனையில் வரான் படம் பார்க்கறதுக்கு ஹாப்பியாக அனுப்பலாம். கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டே இல்லை. ஹாப்பி எண்டிங் அப்படின்னு ஒரு படம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது, என்ன ஆச்சு? அந்த டைரக்டர் போயிட்டாரு. அம்மாமுத்து சூர்யா அவருடைய படம் பண்ண வேண்டியது. என்னப்பா? அம்மாமுத்து சூர்யா அவர். ஆமாம், அம்மாமுத்து சூர்யா இஸ் an extraordinary talent. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். நானும் அவரும் வேலை பண்ணுறதுக்கு இப்போவும் ரெடியாக இருக்கோம், ஃபாண்டாக இருக்கும். அண்ட் அவருக்கு வந்து இந்த கதையோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இந்த கதையிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வேறு புது கதை பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டு என்னோட ஆசீர்வாதத்தோட ஹாப்பினஸோட இப்படி தான் அவர் சொன்னார். சார் உங்களோட ஹாப்பினஸோட ஆசீர்வாதத்தோடு தான் நான் வெளில போவேன், இப்படி தான் சொன்னார். அதெல்லாம் வாங்கிட்டு இப்போவும் வந்து லவ் மெசேஜாக அனுப்புவார். படம் பார்த்துட்டு பயங்கரமாக மெசேஜ் அனுப்புவார். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் பண்ணுவோம். ஆனால் இப்போ இமீடியட்டாக அவர் வந்து வேறு ஒரு படம் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வாட் எவர் he does he will do it really well. ஆல் தி பெஸ்ட் அம்மாமுத்து சூர்யா. ஸோ இப்போ வந்து இவங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரை பற்றி உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு சின்ன பாண்டிங். I'll start with Ken. நான் சொர்க்கவாசல் ஷூட் பண்ணும்போது என் கூட வந்து 2 நாள் ஸ்டே பண்ணார். அதாவது அவர் அப்பாவை பார்க்க வந்தார், என் கூட 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். அப்போ வந்து அவர் வந்து நிறைய லைனப் சொன்னார், என்னை வச்சு இவங்க படம் பண்ண போகிறாங்க, என்னை வச்சு அவங்க படம் பண்ண போகிறாங்க. அப்போ நான் கேட்டால் அவங்களாம் பண்ணலன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அவங்களாம் பண்ணல. அப்போ சொன்னார் என்ன பண்ணலான்னும் போது நான் அப்போவே சொன்னேன், அந்த கர்நாடகாவில் மீட் பண்ணும்போது சொன்னேன், அப்போ நீயே பண்ணிக்கோ, உனக்கு செமையாக எழுத வரும்னு எனக்கு ஃபீல் ஆகுது, நீ சினிமாலேயே இருந்திருக்க, உன் நிறையா சினிமா தெரியுது, நீயே பண்ணிக்கோன்னு சொல்லி யாரும் பண்ணலைன்றது என்கிட்ட சொல்லலை. பட் திடீர்னு ஒரு 6-8 மாதம் கழிச்சு வந்து ஆனால் நானே எனக்கு ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நரேட் பண்ணார் யூத்தோடது. எனக்கு செமையாக பிடிச்சது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டதுலேயே பெஸ்ட்டு நரேஷன் அவரோட நரேஷன் தான். நான் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவன் படத்தை எழுதி ஃபோனில் ஒரு வாட்டி ஷூட் பண்ணி ப்ரொடியூசர் பிடிச்சி அந்த ப்ரொடியூசரோட ஒரு புதுசாக ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அது பிளாக் பஸ்டரும் ஆகிடுச்சு. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் ஐ திங்க் இஸ் அ ஸ்டார். அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு ஆக்டர்ன்றதோட அவர் ஒரு ஸ்டார். ஈ கேன் டூ எவ்ரி திங் அண்ட் யூ வில் பி தேர் ஃபார் அ லாங் டைம், அப்படி தான் நினைக்கிறேன். அண்ட் அபிஷன் வந்து நான் அவரோட எல்லா படத்தோட பூஜைக்கும் போயிருக்கேன் ஆல்மோஸ்ட். எனக்கு அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவரோட இந்த வித் லவ்வும் பார்க்கும்போது லைக் ஐ திங்க்
ஒரு வேலையை சின்சியராக பண்ணால் அந்த வேலை அவங்கள எங்கே போய் கூட்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப சின்சியராக வேலை பண்ணுற மாதிரி தான். ஆஸ் அ டேரக்டர் ஆகட்டும், ஆஸ் அன் ஆக்டர் ஆகட்டும், நான் இது வரைக்கும் பார்த்த 2 படத்துலையுமே அவர் ரொம்ப சின்சியராக வேலை பண்ணியிருக்கார். இஸ் புட்டிங் ஆல் இஸ் எஃபர்ட். ஐம் விஷிங் ஹிம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் இஸ் அ கிரேட். ஒரு பெரிய லாங் கெரியர் இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கவின் வந்து நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசிப்போம். எப்போ மேட்ச்சில் ஏதாவது கமெண்ட்ரி இருந்தாலும் ஒரு மெசேஜ் அனுப்புவார், படம் பார்த்துட்டு மெசேஜ் அனுப்புவார், நான் அவருக்கு மெசேஜ் அனுப்புவேன். எனக்கு கவினை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்க்ரீனில் கவினை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரால் டான்ஸ் ஆட முடியும், அழ முடியும், சிரிக்க முடியும். அவர் என்ன பண்ணாலும் ரசிக்கலாம் நம்ம. அண்ட் பக்கத்தில் மணிகண்டன் த மோஸ்ட் டேலண்டட். ஐ திங்க் அவரால் எழுத முடியும், மெமிக்ரி பண்ண முடியும். யூடியூப்பில் அவரோட இன்டர்வியூ அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்துனே இருக்கலாம் போல இருக்குது. எல்லாத்துக்கும் Full motivation. டெல்லி கணேஷ் 45 மினிட்ஸ், ஜனகராஜ் 75 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்த பற்றியும் செமையாக பேசுவார். அவரோட படம் நான் வந்து இந்த இது பார்த்துருக்கேன், குட் நைட் பார்த்துருக்கேன், ஜெய் பீம் பார்த்துருக்கேன், லவ்வரும் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லா படத்துலையுமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இந்த ஜென்ரேஷன் இப்போ 2010 நான் விஜய் சேதுபதி பயங்கரமாக ரசித்தேன். அவர் வந்து அந்த இனிஷியல் ஃபியூ ஃபிலிம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரேஜாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இவரை பார்க்குறேன். வெரி நேச்சுரல், கிஃப்டட் ஆக்டர். பிரதீப் வந்து எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும். அண்ட் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் கரண்ட்லி இன் தமிழ் சினிமான்னு சொல்லுவேன். எக்ஸ்ட்ராடினரி, அவருக்கு எக்ஸ்ட்ராடினரி பிரெயின். பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு விஷயத்தை செமையாக அதை வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும். கருப்பு படம் பார்த்துட்டு கால் பண்ணார். ரொம்ப ஷார்ட் கால். நான் ஃப்ளைட்டில் இருந்தேன், டேக் ஆஃப் ஆகும்போது பேச முடியல. அதுக்கப்புறம் திருப்பி நான் கால் பண்ணும்போது அவரால் பேச முடியல. ஸோ அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு அவர் பாராட்டின விஷயம் எல்லாமே, அப்பா இவன் எவ்வளோ ப்ரில்லியன்ட் அப்படி தான் இருந்தது. இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், இன்டெலிஜென்ட் ரைட்டர், இன்டெலிஜென்ட் ஆக்டர். ஒரு ஆக்டரை நான் டியூட் படம் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா சாயபேங்கர் மியூசிக். ரெண்டாவது ஐ வாஸ் எக்ஸைட்டட் டு வாட்ச் அ பிரதீப் ரங்கநாதன் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி 2 படம் நான் பார்த்துருக்கேன். ஸ்க்ரீன் வந்து பிஸியாகவே இருக்குது. அண்ட் அவரோட எனர்ஜி தான் எனக்கு வந்து பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஸோ எனக்கு டூட் படமும் பிடிச்சி ஜாலியாக இருந்தது. எனக்கு படம் பார்க்க, பாட்டு ஜாலியாக இருந்தது. தேட்டரில் பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணேன். நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல? எல்கேஜி வந்து ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து பிரதீப் ரங்கநாதன் எழுதினார். அவர் எழுதின டைலாக்ல வந்து சில இதெல்லாம் யூஸ் பண்ணோம் நாங்கள், இன்க்ளூடிங் த ஃபஸ்ட் சீன். ஸோ வந்து நான் எல்கேஜி பண்ணும்போது தான் அவர் அதே கம்பெனியில் கோமாளி பண்ணார். ஸோ வி ஹவ் ஒர்க்ட் இன் எல்கேஜி, பட் நாட் வெரி டீப்பாக பயங்கரமாக ஒர்க் பண்ணல. பட் ஆனால் ஐ நோ ஹிம் பிரிட்டி வெல். அண்ட் ஐ திங்க் ஒரு ஸ்டாருக்கு என்னெல்லாம் வேணுமோ, ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொருத்தர் வருவாங்களா, அந்த மாதிரி இவர் வந்து திடீர்னு பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்குது. 3 படம் 100 கோடி 100 கோடி 100 கோடின்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அடுத்து ஒரு முக்கியமான ஃபோட்டோ இருக்குது. யா, எஸ், அவர் பேபி கண்ணன் ராக்கிங். நோ ஜென்ரேஷன் அண்ட் ஆல் ஃபார் ஹிம். இஸ் an evergreen guy. பேபி கண்ணனை பற்றி சொல்லுங்கள். ஆஸ் அ ஆக்டர் ஆர்ஜேபியா எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே வரார் படத்துக்கு படம். தெரில, அது பார்க்குறவங்க தான் சொல்லணும். முதல்ல எனக்கு இந்த படம் இந்த ரோல் எழுதினது எனக்கு தான் எழுதினேன். நிறைய பேர் கேட்பாங்க, எஸ்ஜே சூர்யா இது ஏன் பண்ணல, ஃபஹத் ஃபாசில் ஏன் பண்ணியிருந்தா பயங்கரமாக இருந்திருக்கும். நான் எனக்கு தான் எழுதினேன். இதை சூர்யா சார்ட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்? சூப்பராக இருக்குது, நான் பேபி கண்ணன் நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது சொன்னேன். சூப்பர் அப்படின்னு தான் சொன்னார். சில பேருக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இதில் டவுட் இருக்கும்போது கூட நான் பேசவே இல்லை, சூர்யா சார் தான் பேசினார். அவரோட கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாருமே வந்து. ஸோ அதனால் எவ்ரி டைம் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது ஆப்போசிட்டில் அவர் இருக்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது, எப்படி குட்டி குட்டி விஷயம்லாம் எப்படி பிடிக்கிறீங்க டேரக்டர் அப்படின்வார். ஸோ எனக்கு தான் நான் எழுதினேன். ஸோ இட்ஸ் நாட் தட் இந்த படத்துக்கு வந்து எஸ்ஜே சூர்யா பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமா, நான் பண்ண தான் நல்லா இருக்கு. எஸ்ஜே சூர்யா செம்ம ஆக்டர். அவருக்கு எல்லாருமே எழுதுறாங்க, மாநாடு எழுதுறாங்க, வேற ஒரு படம் எழுதுறாங்க. அவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த சரிபோதா சனிவாரம் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவருக்கு சம்ம ரோல் கிடைக்குது. எனக்கு கிடைக்கல, அப்போ நான் தானே எனக்கு எழுதிக்கணும். ஸோ நான் எதுக்கு எழுதி போயிட்டு எஸ்ஜே சூர்யா கிட்டேயோ ஃபஹத் ஃபாசில் கிட்டேயோ கொடுக்கணும்? நான் எனக்கு செமையாக எழுதிக்கிட்ட ரோல் தான் இது. த மொமெண்ட் ஐ ஸ்டெப் அவுட் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன், ஒரு சீன் இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த அப்பாவும் பொண்ணும் நகையை வாங்கி கொடுக்குற மாதிரி போயிட்டு போலீஸ் எடுக்கலைன்னு சொல்லி காசு கொடுப்பேன், அந்த காசையும் நான் பிடிங்கிப்பேன். அந்த இடத்துலையே ஐ ஃபெல்ட், நாங்கள் எழுதும் போதும் எடுக்கும் போதும் இவன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான்றது ஆடியன்ஸ்க்கு வந்துடும். அந்த இடத்துலையே தே ஒன்ட் சி ஆர்ஜே பாலாஜி, they'll see பேபி கண்ணன். சூர்யா சார் சொல்கிறார், அந்த சீன் அவர் 1 வீக் கழிச்சு தான் பார்த்துட்டு அந்த சீன் தெரிச்சிட்டிங்க, பயங்கரமாக இருந்தது அப்படிலாம் சொன்னார். ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். அது மாதிரி தான் இருக்குது. காஸ்டியூமில் இங்கே ஒரு பெல்ட்டு, இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் ப்ரொமோஷன் அப்பையும் இதே மாதிரி தான் நீங்கள். இந்த ஷர்ட் நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு. நாங்கள் இது என் ஒய்ஃப் வந்து காஸ்டியூம் டிசைனர் எனக்கு. உங்களுக்கு இந்த படத்தில் எனக்கு இன்ஃபேக்ட் நான் நடிக்கிற எல்லா படத்துலையும் அவங்க தான் எனக்கு காஸ்டியூம் டிசைனர். ஸோ அவங்களோட ஐடியா இது. முழு நேரமாக முழு படத்தில் ஏதாவது காஸ்டியூம் டிசைனராக ஆகணும்னு அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க இப்போ அதுக்காக ரெகுலர் நிஃப்ட்டில் போயிட்டு ப்ராப்பர் காலேஜில் போய் படித்து அவங்க வந்து ப்ராப்பராக அதை கற்றுக்கிட்டு தான் இப்போ பண்ணுறாங்க. எல்கேஜி போது சும்மா நான் கேட்டேன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மனும் பண்ணாங்க. மொத்த படத்துக்கு நயன்தாரா மேம் தவிர மீதி எல்லாருக்கும் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராகவே காலேஜில் போய் படித்து ரெகுலராக தான் பண்ணுறாங்க. சூப்பர்ண்ணா. இப்போ அடுத்தது அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர், ப்ராமிசிங் காஸ்டியூம் டிசைனர் ஆஃப் கோலிவுட். சினி உலகம்ல அவார்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வெயிட், டிட் anyone notice this? Trisha's car number in கருப்பு carries 4583 which matches her date of birth. Coincidence or clever Easter egg from RJB. இதெல்லாம் அந்த இருக்கிற ஷூட்டிங் டென்ஷனில் இதெல்லாமா யோசிச்சுட்டு இருப்பாங்க.
இல்லைப்பா, தானாகவே யாரோ ஒரு அண்ணன் யாரோ ஒரு தங்கச்சின்ற மாதிரி போட்டது அது. அடுத்த எல்இடினா மூக்குத்தி அம்மன் 2, எஸ். இதில் வந்து பொதுவாக வந்து ஆக்டர்ஸ் மாறுவாங்க, டிரெக்டர்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் இதில் டிரெக்டர் மாறி இருக்காங்க. நான் வந்து இந்த படம் பண்ணுறதுல இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு என்கிட்ட கேட்டு ஐஸ்வரி கணேஷ் அங்கிள், நயன்தாரா அவங்களாம் என்கிட்ட பேசினாங்க. சுந்தர் சி சார் என்கிட்ட பேசினார், இது மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம்னா. சூப்பர் அப்படி தான் சொன்னேன். அதான் நான் சொன்னேன், நேற்றுக்கு ராத்திரி ஐ வாஸ் டாக்கிங் டு நயன்தாரா அவங்க கூட ஒரு 1 hour. அவங்க படம் பார்த்துட்டு எவ்ரி மைன்யூட் டீட்டெயில் புகழ்ந்தாங்க. அதாவது நோட் பண்ணி அப்ரிஷியேட் அதாவது படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்ததுடா, எனக்கு இப்படி இருந்தது, இந்த பாட்டு சூப்பர் அப்படி சொல்ல, எவ்ரி மைன்யூட் டீட்டெயில் அவங்க நோட் பண்ணாங்க. சூர்யா சாரோட மேக்கப்பு, அந்த லுக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ கார் நம்பர் பிளேட் காமிச்சிங்களா, அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயமா ஒரு 15 விஷயம் ஃபோன் பண்ணி, இதெல்லாம் இது இப்படி இருந்தது அப்படி இருந்தது, அவங்க ஒர்க் இப்படி இருந்து இவங்க. ஸோ அந்த மாதிரி வி ஷேர் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அதனால் வந்து மூக்குத்தி அம்மன் 2 என்னால் பண்ண முடியல, பிகாஸ் ஏன்னா நான் வந்து இந்த படத்தில் இருந்தேன். அதே மாதிரி எனக்கு இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3லாம் அமையணும், அசம்பிள் பண்ணக்கூடாது. இப்போ கருப்பு 2 எப்போ, கருப்பு வர்சஸ் வெள்ளை எப்போ அப்படிலாம் கேட்குறாங்கல்ல, இது வந்து அமையணும். இப்போ இன்னைக்கு நாளில் எனக்கு தெரிஞ்சு 2026 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அரசியல் படம் வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது. கருப்பு வர்சஸ் வெள்ளை வந்து காட் வர்சஸ் பாலிடிக்ஸ். ஸோ தேர் ஹேஸ் டு பி சம் ஸ்பைஸ் இன் பாலிடிக்ஸ். இப்போ தெர் இஸ் அ நியூ கவர்மெண்ட், பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு சி வாட் த கவர்மெண்ட் இஸ் கோன் டு டூ. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல. ஸோ அதனால் அரசியலுக்கான படமாக இப்போ, ஸோ அதனால் எனக்கு 1, 2, 3 அந்த மாதிரி பிடிக்காது. ஸோ மூக்குத்தி அம்மன் 2க்கு நான் அப்போ ரெடியாக இல்லை. ஸோ நான் ரெடியாக இல்லைன்னும் போது அவங்க வேறு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க, அதுக்கு பக்காவாக எல்லாம் செட் ஆச்சு. அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி பண்ண போகிறோம் நாங்கள், சூப்பர் செமையாக பண்ணுங்க அப்படின்னும் போது, பூஜைக்கெலாம் நான் வந்து போகிறதா இருந்தது, என்னால் ஷூட்டிங் இருந்ததுனால போக முடியல. பட் வி ஆர் ஆல் இன் கிரேட் ஸ்பேஸ். எல்லாருமே வந்து மை வெல் விஷஸ், தே ஆல் ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் கருப்பு சக்ஸஸ். எனக்கு சுந்தர் சி சார் ஃபோன் பண்ணி அவ்வளோ நேரம் பேசினார். ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் இது வரைக்கும் 5 வாட்டி பேசிட்டாரு, பயங்கரமாக சந்தோஷமாக பேசினார். ஸோ அதே தான் நயன்தாரா நேற்றுக்கு தான் அவங்க படம் பார்த்தாங்க. ஸோ யா, நீங்கள் கேமியோ இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லை அது வதந்தி, இல்லை நான் இல்லை. உண்மையா இல்லையா? இல்லை உண்மையிலேயே இல்லை. அவங்க படம் ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், பட் நான் நடிக்கல அதில். இல்லை இல்லை டன். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல பேசணுன்னாலே ரொம்ப நேரம் யோசிப்பேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய இதை வந்து நீங்கள் எனக்கு அந்த பேரியரை உடச்சி கொடுத்து என்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுருக்கீங்க. இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோடய லைஃப்பில் வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே, ஏதாவது ஒரு வேலை பண்ணால் பிடிச்சி பண்ணணும், லவ் பண்ணி பண்ணணும், செம்மையாக பண்ணணும் அப்படின்னு. டூ வாட் யூ லவ், லவ் வாட் யூ டூ. அதை நான் வந்து நிறைய இடத்துல பண்ணி இப்போ லைஃப் வந்து ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன என்ன படிக்கிற 11th? காலேஜ் தேர்ட் இயர், காலேஜ் 11th படிக்கிற மாதிரியே இருக்கு என்ன பார்த்தா. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். ஆனால் இவங்க அப்பப்போ ஒரு கட்டத்தில் வந்து நிறைய பேர் என்னை விட்டுட்டு போகிறாங்க. எவ்வளோ பண்ணாலுமே விட்டுட்டு போகிறாங்க. இப்போ நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு இது பண்ணணுன்னாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நான் வந்து பழைய மாதிரி இருக்கிறதா இல்லை இப்போ தனியாக இருக்கிறதா, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, எவ்வளோ பண்ணாலும் விட்டு போகிறாங்கன்னு இல்லை, எவ்வளோ பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அப்போ அது நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. யூ கான்ட் ஓவர் காம்பன்சேட் இன் அ ரிலேஷன்ஷிப். நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நீ எப்படியாவது என் கூட இருந்துருன்னா அப்போல்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்க வைக்க முடியாது. நீ 3rd year தான் படிக்கிற, ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா வேணாமா? எனக்கு சின்ன வயசில் ஃப்ரெண்டே இல்லை, நிறையா ஃப்ரெண்டு இப்போ இருந்தாங்க, ஆனால் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறையா பேர் விட்டு போவாங்க, இன்னும் நிறையா பேர் வருவாங்க. உனக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் லைஃப் முன்னாடி இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஒரு 100 பேரை பார்ப்பேன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட். 12th ஃபேர்வெல் போது நான் லாஸ்ட்டாக அந்த பொண்ணை பார்த்தேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட், 4 வருஷம் ஒன்றா நாங்கள் படித்து எப்போவுமே ஒன்றாவே இருப்போம். இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, ஃபோன்லேயே பேசல, எனக்கு அவள் எங்கே இருக்கானே தெரியாது. லைஃப் மூவ்ஸ் ஆன். காலேஜ் படிக்கும்போது நான் என் ஒய்ஃப் பார்த்தேன். 20 years ஆச்சு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் 20 years. நல்ல வேலை அந்த பொண்ணை நான் பார்க்கல, அதுக்கப்புறம் அப்படி தோணுச்சு. ஏன்னா அப்போ நான் என் ஒய்ஃபே பார்த்துருக்க மாட்டேன், நான் அந்த பொண்ணோட வேறு காலேஜ் கூட போயிருப்பேன். ஸோ லைஃப் சர்ப்ரைசஸ் யூ வித் பீப்புள். ஆனால் அந்த மாதிரி வர ரிலேஷன்ஷிப்பை நீ காம்பன்சேட் பண்ணணும், எப்படியாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி கூடவே வச்சுக்கணும்னா வச்சுக்க முடியாது. ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பண்ணிகிட்டே இருக்கணும், முடியாது, வெறுத்து அப்படியே வெடிச்சிரும். அப்படி இருக்குன்னா ரிலாக்ஸ் ஆகு, கொஞ்ச நாள் யாருக்கிட்டையும் பேசாத. கொஞ்ச நாள் கழிச்சு யாரோ ஒரு பையனோ பொண்ணோ ஃப்ரெண்டாக வாங்க, அதுலேருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இப்போ அப்படி தான் இருக்குன்னா ரிலாக்ஸாக சில்லாரு, யாருக்கிட்டையும் பேச, ஜாலியாக இரு, அந்த ஆக்டிவாக எடுத்துக்கோ, காதில் பாட்காஸ்ட் போடு. இப்போ பழைய பாட்காஸ்ட்டை கேள்றா, ஏன் ஒரே பாட்டு 2 வாட்டி கேட்க மாட்டியா? அப்போ சாயா பேங்கர் பாட்டு கேளு, செம்மையாக இருக்கும். ஹூடி ஹூடி ஹை ஹே ஹூடி ஹூடி, அது கேளு, ஜாலியாக இருக்கும். அடுத்த சிங்கிள் சாயா பேங்கர் விடுவா, அதை கேளு, ஜாலியாக இரு. விஷ்ணு ஈரோட்டில் இருந்தாரன். இவ்வளோ நேரம் எல்லாருமே கொஸ்டின் கேட்டாங்க, பட் இந்த ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன், கேட்கல. என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் வந்து அந்த காரில் உட்காந்து அழுகும்போது நான் ஒரு 5 times பார்த்தேன் அந்த வீடியோவை. அந்த ஃபுல் வீடியோவில் ஒரே ஒரு வேர்டு தான் மைண்டுக்குள்ளே நின்றுது, மேனிஃபெஸ்ட் பண்ணேன். இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், இது நடக்கும்னு நீங்கள் முன்னாடி நாள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாளே சொன்னீங்க. அதே மாதிரி ரிலீஸ் ஆச்சு, பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த மேனிஃபெஸ்ட் பற்றி உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு டேர்மில் இதை அடக்கிட முடியாது. மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம்,
எழுதுறதா இருக்கலாம், வேண்டிக்கிறதா இருக்கலாம். நான் இது எல்லாமே சேர்ந்து பண்ணுவேன். நான் டெய்லி எழுதுவேன். லெஃப்ட்டில் எழுதுவேன், ரைட்டில் எழுதுவேன். எழுதுவேன்னா கதை எழுதுறது, கட்டுரை எழுதுறதுலாம் இல்லை. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் எழுதுவேன். கருப்பு இஸ் அ பிளாக் பஸ்டர் அப்படின்னு நான் வந்து 950 நாள் எழுதியிருக்கேன். அந்த எழுதுறது வந்து லெஃப்ட்டில் எழுதினா ரைட் பிரெயினில் பதியும், ரைட்டில் எழுதினா லெஃப்ட் பிரெயினில் பதியும். சாமி கும்பிடும்போது ஒரே ஒரு விஷயந்தான் கேட்பேன். டெய்லி சாமி கும்பிடுவேன், டெய்லி ஒரே ஒரு விஷயந்தான் கேட்பேன். நான் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன். அதாவது நீ சும்மா உட்காந்துருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டேன்னா தேட்டரில் கத்துறது வரும், எனக்கு ரஜினி சார் கால் பண்ணுறது வரும், படம் பயங்கரமாக ஓடி நான் ஊராக தேட்டர் போகும்போது எல்லோரும் பயங்கரமாக கை தட்டுறாங்கன்னு வரும், நான் அவார்டு வாங்குறது வரும், நானும் சாய பயங்கரும் பயங்கரமாக எங்கேயோ போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு வரும். இது எல்லாமே இதுக்கு பேர் விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைஸ் பண்ணுறது, அஃபர்மேஷன்னு எழுதுறது, ஸ்பிரிச்சுவலாக ப்ரே பண்ணுறது, இது எல்லாமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் தான். பட் பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்னு தெரியணும். எல்லாமே கேட்க முடியாது. இன்றைக்கி நான் பாலக்காடு வரைக்கும் போனேன்னு சொன்னேன், அங்கே லாட்ரி டிக்கெட் விற்றாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நடக்குது, நம்ம என்ன சொன்னாலும் பயங்கரமாக நம்ம டைம் செம்மையாக இருக்குது, ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்க, அப்படி தோணலை எனக்கு. அதை கேட்டேன்னா நான் என்னோடய வில் பவரை வந்து ரொம்ப அசால்ட்டாக வேஸ்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ என்ன விஷ் பண்ணுற, என்ன வேணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே எனக்கு யூஸ் ஆச்சு. சரி, இப்போ இதில் என்னென்னா நான் பண்ணேன் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அது கிடையாது. இது நான் பண்ணினேன், இது என்னோடய ப்ராசஸ். இதில் சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. இது மேஜிக்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன், செகண்ட் தாட் இல்லாமல் நம்பினேன். ஹாய், நான் என் பேர் ரோஷன். ஹாய் ரோஷன். படத்தில் பினு கேரக்டர் இருக்குல்லண்ணா, லாஸ்ட்டில் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களா? அது வந்து இது நிறைய பேருக்கு இருந்துச்சு, ஆனால் நிறைய பேர் வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஜஸ்ட் காட் திங்ஸ் அப்படின்றது லாஸ்ட்டில் வரும். அவங்க நினச்சா உயிரோடு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதும் நிறைய பேரோட கண்ணோட்டமாகவும் இருந்தது. நிறைய பேர் இல்லை, ஒரு இல்யூஷனாக கூட இருக்கலாம் அப்படின்றதும் சொன்னாங்க. ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ. அதெல்லாம் அவ்வளோதான். அது உங்களுக்கு அது வந்து பியூட்டி லைஸ் அந்த ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான். அது இந்த நடித்த அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு இந்த படத்தோட ரைட்டருக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் உயிரோடு இருக்கேனா இல்லையா, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான்மா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான்ப்பா தம்பி. ஆர்ஜேபேனா, நான் விஜய் கவின். ஃபோக்கஸ் நிறைய டிபேட் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் டிபேட் ஆகிடுது. ஒன்று ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள தடையாக செய்யலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸில் டிபேட் ஆகாமல் ஒரு இடத்துல வந்து பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். கவின், தேங்க்யூ ஸோ மச். முதல்ல கவின், இப்போ நான் வந்து எப்படி ஃபோக்கஸ் போகாமல் டிவியேட் ஆகாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? வேறு ஆப்ஷனே இல்லையே. இப்போ வேறு ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போ ஃபோக்கஸ் போகுது, அப்படியே வேறு என்ன இருக்குது, திருப்பி கொண்டு வரது ஒன்றி தானே ஒரே ஆப்ஷன். நாங்கள் தரையில் படுத்துனோம், பெட்டில் படுத்துக்கிறதுக்கே நான் செம்மையாக வேலை செய்யணும், ஃபேன் இருக்கும், ஏசி வாங்குறதுக்கு நான் செம்மையாக வேலை செய்யணும், பில்லு கட்டுறதுக்கு செம்மையாக வேலை செய்யணும், கல்யாணம் பண்ணிட்டேன் சீக்கிரமாக, ஸோ குழந்தை பெற்றுக்கணுன்னா பார்த்துக்கிறதுக்கு வேலை செய்யணும். அந்த வேலையை சுமாராக செஞ்சால் நம்ம செஞ்சுனே இருப்போம். 30 வருஷம் செய்வோம், 40 வருஷம் செய்வோம், 50 வருஷம் செய்வோம். செம்மையாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு 4 டோர் ஓப்பன் ஆகும். வேறு ஆப்ஷனே கிடையாது கவின். நம்மளுக்கு நான் சொல்கிறது வந்து பணக்காரங்க ஏழைங்க அப்படிலாம் சொல்ல. டு மீ மை லைஃப் ஃபிலாசபி இஸ் டு டூ சம்திங் ரியலி வெல். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் வாய்ப்பே கேட்க தேவையில்ல, தானாகவே டப்புன்னு 10 கதவு திறக்கும். அதில் ஏதோ ஒரு கதவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அதுக்கு போகலாம். ஒரு கதவு போய் சில நேரத்தில் அங்கே எதுவுமே இருக்காது. கம் பேக் அண்ட் டூ த சேம், யூ வில் அகெயின் ஃபைண்ட் another door. சரி, நானே இப்படி தான் இருந்தேன் 5-6 இயர்ஸ் முன்னாடி. என்ன இது காலைல என்ன இது இப்படி பண்ண, என்ன இது 18 மணி நேரம் என்ன. இப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனி கம்ப்ளைண்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்னும் போது ஐ எம் நாட் கம்ப்ளைனிங். என்ன இந்த கேள்வி இதுதான் எனக்கு பிடிக்கும். நான் வந்திருக்கிறதே உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு, கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு. நான் இங்கே வந்து நான் எப்படா முடிப்பீங்க, எப்படா நான் இதுக்கெல்லாம் இப்போ டைம் பார்த்தேன். பட் இது வரைக்கும் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரெஸ்ட்லெஸ்ஸே ஆகலை. கேள்வியெல்லாம் கேட்கும்போது என்னடா கேள்வின்னு இருக்கும். பட் ஆனால் ஐ வாண்ட் டு பி ஹியர், ஐ வாண்ட் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ் மூமெண்ட். ஸோ வாட் எவர் யூ டூ, திஸ் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் தட் யூ ஹேவ். ஃபோக்கஸ் போயிடுது, என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுவேன், வேறு ஃபோக்கஸ் போயிடுது, அப்படியே இருந்துருவியா? நம்ம தருதலையாக சுற்றுறோம் அப்படின்னா சுற்றினே இருக்கலாம், அதுக்கு எண்டே கிடையாதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சி இழுத்துக்கணும்ல. அந்த ஏதோ ஒரு இடம் வந்து எனக்கு எவ்ரிடே முடியாது, எழுந்து பண்ணணும். நான் 10 வயசு குழந்தை சொன்னேன்ல, என் 10 வயசு குழந்தை வந்து ஜேர்னல் எழுதுறான், அதாவது டெய்லி எழுதுவான். 2 நாள் முன்னாடி நான் தூங்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எழுந்து, ஐயோ நான் இன்றைக்கி எழுதவே இல்லை, சரி இட்ஸ் ஓகே வெரி லேட், நான் தூங்கிட்டா அப்படின்னு சொன்னான். இல்லை நீ எழுது. இல்லை நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், பரவாயில்ல அங்கே டைரி எடுத்துகிட்டு வரலாம், உன் ஜேர்னல் எடுத்துலாம், எழுது. தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ். நீ பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. பண்ணாததுக்கு 1000 எக்ஸ்கியூஸ் இருக்கும், ஆனால் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் தான். தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும்.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஹாய் அண்ணா, என் பேர் ஸ்வேதா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சினி ஃபீல்டில் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. பட் எனக்கான கைடன்ஸ் வந்துட்டு யாருமே இல்லாதனால எனக்கு அதில் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகணுங்கிறது எனக்கு தெரியல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு என்னை ஸ்க்ரீனில் பார்த்து சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷம் போதும் அவங்களுக்கு. என் மார்க் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசு கிடையாதுண்ணா. என்னை ஸ்க்ரீனில் பார்க்கணும், என்னை பெரிய ஆளாக ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு. எனக்கு அதில் எப்படி ஒரு கைடன்ஸ் எல்லாமே எப்படி எனக்கு உள்ளே வருதுன்னு தெரில. அதுக்கான ஒரு கைடன்ஸ் நீங்கள் கொடுக்க முடியுமாண்ணா எனக்கு? ஒன்றே ஒன்று தான், எனக்கு நடக்குதுன்னா யாருக்கு வேணாலும் நடக்கலாம். நான் நிறைய இடத்துல இதை சொல்லியிருக்கேன். 25 வருஷம் ஆச்சு சூரி சாருக்கு ஒரு ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக சங்கமம் படத்தில் வரவர், விடுதலை படத்தில் ஹீரோ ஆகிறதுக்கு 25 இயர்ஸ் ஆச்சு. ஸோ யூ நெவர் நோ வென் வில் ஹேப்பன். ஸோ இட் வில் ஹேப்பன் பட் சம் டே. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இந்த ரூட்டு போங்க, ஆக்டிங் கோர்ஸ் போங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனால் இதான் வழி அப்படின்னு சினிமாவில் எதுவுமே கிடையாது. நம்ம விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிளில் போட்டு பார்ப்போம். விக்ரம் சார் அது மாதிரி ஒரு சர்க்கிளில் போட்டு பார்ப்போம். அவர் வந்து காதலன் படத்தில் பிரபுதேவாக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ கீப் ட்ரைங், இட் வில் ஹேப்பன். யூஆர் டூ யங், 12th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மார்க் முக்கியம் இல்லைனாலும் உனக்கு மார்க் முக்கியம். கண்டிப்பாக. ஸோ அதனால் அப்பா அம்மாவே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்துடாத. நல்லா படி, செமையாக படி, படிச்சுட்டே இரு, வேலை செய்ய. எதாவது நடந்ததுன்னா சூப்பர், இல்லை அப்படின்னா சென்னை இப்போ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட், டூ இட். ஓகே. நான் ஏன் இந்த கைடன்ஸ் ஆக்சுவலி வேணும்னு சொல்கிறேன்னா, நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கோம். நான் என்ன பெரிய அதுக்குள்ள என்ன இந்த பொண்ணு 12வது படிக்கிற மாதிரியே பேசலையே. நிறைய பேரை நம்பி ஏமாந்துருக்கிற அளவுக்கு பெரிய ஆளாக்கி காட்டுறேன்னு சொல்லுவாங்க. கடைசியில் நம்மளை டவுன் படுத்திட்டு அவங்க அங்கே பெரிய ஆளாயிருவாங்க. நாங்கள் ட்ரை பண்ணிட்டே தான் உன் கிளாஸ்ல இந்த சண்டை ரப்பருக்கு சண்டை போடுவீங்களா? உன் ரப்பரை வச்சு நான் எப்படியாவது பெரிய அறியாம அப்பாமா 12வது தான் படிக்கிற, நம்மளை நம்பி ஏமாந்துரு, இப்பெல்லாம் பேசாதம்மா. உன் வாழ்க்கையே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போதான் நீ குழந்தைன்னா என்ன தெரியுமா? குழந்தை மாதிரி தான் இருக்கணும். நிறைய பேரை நம்பி நான் ஏமாந்துட்டேன் போது ஐயோ இந்த போமா. ஆல் தி பெஸ்ட் தம்பி தங்கச்சி, நல்லா இருமா. யாரும் நம்பி இனிமேல் ஏமாறாத. ஓகே, இனிமேல் யாருக்கும் பென்சில் வாட்டர் பாட்டிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே. ஹாய், தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங் பேஷண்ட்லி. உன் பேர்? ராமகிருஷ்ணண்ணா. ராமகிருஷ்ணன், சொல்லுங்க. 2000-2001 சாமி படமாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு அந்த ட்ரெண்டை நீங்கள் தான் மறுபடியும் கொண்டு வந்திருக்கீங்க. அது இப்போ இருக்க ட்ரெண்டு கொண்டு வந்திருக்கீங்க. எப்படின்னா இந்த ஐடியா தோணுச்சு உங்களுக்கு? இப்போ இது ட்ரெண்டாக நான் பார்க்கலப்பா. இது வந்து நான் வந்து ஒரு 3 படம் நடித்தேன் வீட்டில் விசேஷம்க்கு அப்புறம். எனக்கு வந்து 3 படமே நான் பிடிச்சி தான் ஓகே சொல்லி, சில படம் நான் பிடிச்சி ஓகே சொன்ன பிடிக்க வைக்கல அப்படின்றதோட எனக்கு வந்து அந்த ப்ராசஸாக நான் நடிக்கும்போது எனக்கு எப்பவுமே டைரக்ட் பண்ணணும்னு தோணும். டைரக்ட் பண்ணும்போது நடிக்கணும்னு தோணும். எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டை படமாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் அந்த கோர்ட் ரிலேட்டட் ஃபிலிம். பட் திடீர்னு வந்து அது ரொம்ப மலையாள படம் மாதிரி சின்னதாகவே இருந்தது. அது பெருசாகணுன்னா அதில் ஒரு ஃபேண்டசி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னும் போது மாசாணி அம்மன் கோயிலுக்கு வந்தேன். அந்த மாசாணி அம்மன் கோயில் கூட்டு போனவர் என் ஃப்ரெண்டு இங்கே இருக்கார், அருண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 2-3 ஐபிஎல் முன்னாடி, 3-4 ஐபிஎல் முன்னாடி ஜடேஜா வந்து லாஸ்ட் பாலில் 4-6 2 பால் அடித்து ஜெயிச்சிருப்பாங்க. 2023 ஸோ முதல் நாள் ஃபைனல் போது நான் வந்து கமெண்ட்ரியில் இருக்கேன். அது மழை பெஞ்சு 2வது நாள் போகுது. அப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஊட்டியில் வந்து ரெசார்ட் வச்சுருக்கார், அதான் அந்த அருண். அவரே ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவரை பார்த்தாலே எல்லோரும் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. ஸோ அப்போ அவர் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பொள்ளாச்சியில் வச்சுட்டு, நான் அந்த டேட் ஐபிஎல் முடிஞ்சோடனே அடுத்த நாள் பாம்பேலேருந்து நான் டேரெக்டாக இதுக்கு வந்துடுறேன், கோயம்புத்தூர் வந்து பொள்ளாச்சி வந்துடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன். பார்த்தா ஃபைனல் இப்போ அடுத்த நாள் போகுது. இப்போ என்னால் போகவே முடியாது. ஏன்னா ஃபைனல் 2 நாள் ஆகிடுச்சு. என்னோட கமிட்மெண்ட் கான்ட்ராக்ட்டு அதுபடி நான் அங்கே தான் இருக்கணும். பட் நைட்டு 12 மணிக்கு அவர் ஃபோன் பண்ணி, சார் நாளைக்கு அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 லேக்ஸ் செலவு பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாரு, அவரோட ஃபங்க்ஷன். இப்போ நான் டேட் வேறு கொடுத்துட்டேன். நான் என்ன நினச்சேன், சரி பரவாயில்ல நான் எப்படியா பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பேசிவிட்டு நான் வந்து அந்த ஃபைனல்ஸ்க்கு 2வது நாள் இல்லை, ஜடேஜா அடிக்கும்போது நான் வந்து பொள்ளாச்சியில் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டேன். வந்த இடத்துல சீக்கிரமாக வந்துட்டேன்றதுனால என்ன அவர் அந்த கோயில் கூப்பிட்டு போனார், மாசாணி அம்மன் கோயில். இப்போ நான் அங்கே வந்து சாமிக்கு ஏதாவது தீராத பிரச்சனை இருந்தது, கேஸ் இருந்தது, பகை இருந்ததுன்னா மிளகா அரைச்சி தீர்க்க முடியும், மிளகா அரைச்சா சாமி தீத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கைன்றதை பார்க்குறேன். இது நடந்து ஒரு 2 வருஷமாக ஒரு 6 மாதம் கழித்து தான் நான் வந்து எத்தனை நாள்னு ஞாபகம் இல்லை, பட் கொஞ்ச நாள் கழித்து தான் நான் இந்த கதை எழுத ஆரம்பிக்கிறேன். சின்னதாகவே மலையாள படம் மாதிரி இருக்குது. சடனாக எனக்கு தோணுச்சு, வாட் இஃப் கடவுளே கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கடவுளை கோர்ட் அலையே தான் விடும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அப்போ எனக்கு படமாக பெருசான மாதிரி ஒரு லார்ஜ் கேன்வாஸில், நான் சொன்னல வீட்டில் விசேஷம் சின்னதாக இருந்தது, எனக்கு பெருசாகிற மாதிரி ஒரு ஐடியா வேணும்னும் போது இது வந்தது. அண்ட் இது ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணோம். 2001 இருக்கிற மாதிரி இருக்கணும், 2077 இருக்கிற மாதிரி, அதெல்லாம் இல்லை. இந்த ஐடியா எனக்கு வந்தது, இது பெருசாச்சு. ஸோ அப்போ எழுத இது வந்து எக்ஸைட்டிங்காகவே இருந்தது. ஸோ அப்படி தான் நடந்தது. ஸோ ஜஸ்ட் காட் திங்ஸ் ஐ சே ப்ரோ. அஜித் சாரை வச்சு எப்பனா படம் எடுப்பீங்க? அஜித் சாரை வச்சு எப்பனா படம் எடுப்பீங்க?
எல்லாமே அதான்ப்பா, நம்ம பிளான் பண்ண முடியாது. இப்போ நம்ம அஜித் சார் வச்சு தான் பண்ணோம், நான் அதுக்கு ஒரு சமயம் ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது நடக்குமா நடக்காதா தெரியாது. நம்ம வேலையை பண்ணுவோம், நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். சொல்லுப்பா. என் பேர் ரிஸ்வான். ஹாய்டா. ஓகே, எனக்கு ரீசெண்டாக தான் நீங்கள் இந்த மாதிரி இங்கே வரீங்க, நேற்று தான் தெரிஞ்சு எனக்கு. நானே நேற்று தான் அந்த போஸ்டே போட்டேன். சரி, நீங்கள் வரும்னு சொன்னதான் சரி ஒரு போய் பார்த்துடலாம் எப்படியாச்சுன்னு சொல்லி தான் வந்திருந்தோம். சரி, நீங்கள் வரும்னு தெரிஞ்சவொடனே உங்களுக்கு ஏதாச்சும் gift பண்ணணுமே சொல்லிட்டு நைட்டாலாம் தூங்காமல் ஒரு gift பண்ணியிருக்கேன். அது மட்டும் ஒரு 30 seconds வந்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுவேன். நான் வரட்டாங்க? இல்லை, நானே வந்தேன். வா, எடுத்துன்னு வா. வாங்க வாங்க வாங்க. ஏதோ gift பண்ணியிருக்கேன். இந்த பையனை போய் உள்ள நேரம் நிற்க வச்ச மாட்டேன். gift, ஒரு gift. வாப்பா தம்பி, ஓடி வாப்பா இந்த பக்கம். வாவ், 3D மாடல். வாவ், 3D பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஓ, சூப்பராக இருக்குடா. த ஒன் அப்படின்றது சூர்யா சார். ஓ, நீ ரீசெண்டாக நடித்த படம் எல்கேஜி. சூப்பர்ப்பா, நான் இதை ஆஃபீஸில் வச்சுக்கிட்டா? சூப்பர்ப்பா, தேங்க்யூ, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க்யூ. அட பாவிங்களா, ப்ரொமோஷனா? எனிதிங் 3D பிரிண்டர். உங்களுக்கு கோயம்புத்தூரில் 3D பிரிண்ட் பண்ணுறேன்னா எனிதிங் 3D பிரிண்டர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இதுக்காடா பண்ணேன். ஷேக் அண்ட் ரிஸ்வான், கோ ஹேவ் அ கிரேட் பிஸ்னஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ. இங்கே வந்து உட்காந்து வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு. சினி உலகம் தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து 2வது வாட்டியாக நம்ம இந்த ஈவெண்ட் பண்ணுறோம். ஓவர் அண்ட் அவுட், சைனிங் ஆஃப் அப்படின்ற மாதிரி. என் வேலை முடிஞ்சது, எங்கள் டீமோட வேலை முடிஞ்சது. ஸோ கிளம்புறோம். மறுபடியும் அடுத்த படம் முடியும் போது வந்து உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சினி உலகம் presents RJ Balaji பச்சை சட்டை ஸ்பெஷல் மீட்டப். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் Wenfield Menswear Tailored Confidence, Presta Women's Wear அனைத்திலும் பெஸ்டா, Presta Innerwears Leggings Nighties, powered by Line Australian Notes, Line Notes Family, Super Action Family. We Care, extraordinary problems require extraordinary care. Gold winner அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.